இன்று இங்கு 5 சட்டமூலங்கள் ஒழுங்கு விதிகள் திருத்தப்பட்டு அனுமதிக்காக சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதில் குறிப்பாக முதலாவதாக நான் இந்த குடிபெறவு குடியகழ்வு சட்ட ஒழுங்குமுறைகள் திருத்தம் சம்பந்தமாக ஒரு சில விடயங்களை முன்னெடுக்க விரும்புகிறேன். இந்த சட்டத்திலே திருத்தங்களை செய்வதன் ஊடாக இந்த நாட்டிலே குடிவரவு மற்றும் குடியகழ்வு துறையால் நிர்வகிக்கப்படும் சட்டபூர்வமான ஒழுங்கமைக்கப்பட்ட பயணம் மற்றும் பதிவிடத்தை எளிதாக்குவதோடு தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவது இந்த சட்ட மூலத்தில் திருத்தங்களை மேற்கொள்வதற்கான முக்கியமான ஒரு காரணமாக சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த நாட்டினுடைய தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கு இந்த சட்ட மூலத்தின் ஒழுங்கு விதிகளில் மாற்றங்கள் ஏற்படுத்தினாலும் எங்களுடைய நாட்டின் தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் இவற்றுக்கு மேலாக பல காரணிகள் அதிலே தாக்கம் செலுத்துகின்றது. அந்த வகையிலே எங்களுடைய நாட்டை பொறுத்தவரையிலே முக்கியமான 2 காரணிகள் தொடர்பாக இந்த சபைக்கு நான் கூறலாம் என்று இருக்கின்றேன். முதலாவதாக எங்களுடைய நாட்டினுடைய அரசியல் உறுதிப்பாடு, பொருளாதார உறுதிப்பாடு, இந்த 2 விடயங்களும் இந்த நாட்டினுடைய தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கு மிகவும் முக்கியமான காரணங்களாக நான் பார்க்கின்றேன். அரசியல் உறுதிப்பாடு என்று எடுத்து பார்க்கும்போது இந்த நாட்டிலே எண்ணிக்கையிலே சிறுபான்மையாக வாழுகின்ற மக்களுடைய அரசியல் அபிலாஷைகள் தீர்க்கப்படாமல் இருப்பது, நீண்ட காலமாக தீர்க்கப்படாமல் இருப்பது இந்த நாட்டினுடைய தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். அந்த வகையிலே நாங்கள் நீண்ட காலமாக இந்த எண்ணிக்கையிலே சிறுபான்மையான மக்களுடைய அரசியல் உரிமைகளை அபிலாஷைகளை தீர்ப்பதற்கு இந்த அரசாங்கம் நம்பிக்கையாக ஒரு முடிவெடுக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருந்தாலும் இந்த 1.5 வருடங்களுக்கு பின்பு அந்த நம்பிக்கையிலே தளர்வு ஒன்று ஏற்பட்டிருப்பதை இந்த சபை அறிந்து கொள்ள வேண்டும். அதேபோல எங்களுடைய நாட்டினுடைய தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கான பொருளாதார காரணங்கள் மிகவும் முக்கியமானது. குறிப்பாக இந்த நாட்டிலே நீண்டகால யுத்தத்தை அனுபவித்த வடக்கு கிழக்கு மக்கள் இந்த யுத்தம் நிறைவடைந்து 16 ஆண்டுகள் சென்றும் எங்களுடைய மக்களுடைய பொருளாதார அபிவிருத்தி என்பது இப்போதும் மிகவும் மோசமான ஒரு நிலையில் இருப்பதை இந்த சபைக்கு நான் தெரிவிக்க விரும்புகிறேன். பொருளாதார உறுதிப்பாட்டை ஏற்படுத்த வேண்டுமாக இருந்தால் எங்களுடைய பிரதேசங்களிலே வாழுகின்ற மக்களுக்கான வேலைவாய்ப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும். இந்த வேலைவாய்ப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டுமாக இருந்தால் எங்களுடைய பிரதேசங்களுக்கு முதலீட்டாளர்கள் வர வேண்டும். எங்களுடைய பிரதேசங்களுக்கு முதலீட்டாளர்கள் வர வேண்டுமாக இருந்தால் அரசாலே ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு முறை ஒன்று உருவாக்கப்பட வேண்டும். இப்போது எங்களுடைய நாட்டுக்கு வருகின்ற முதலீட்டாளர்கள் தங்களுக்கு தேவையான நிலத்தை பெறுவதற்கு, ஏனைய அனுமதிகளை பெறுவதற்கு ஆண்டு காலங்களாக 2-3 வருடங்கள் அலைந்தும் அவை கிடைக்காத வகையிலே இந்த நாட்டிலே முதலீடு செய்ய கொண்டு வரப்பட்ட அந்த பணத்தினை வெவ்வேறு நாடுகளிலே போய் முதலீடு செய்வது இன்றும் நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே நாங்கள் ஒரு ஒழுங்கு அமைப்பை இந்த நாட்டிலே முதலீட்டாளர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். அதே போல் இந்த நாட்டுக்கு முதலீட்டாளர்கள் வருவதாக இருந்தால் இணைப்பு, அதாவது பிரயாண ஒழுங்குகள் முறையாக இருக்க வேண்டும். அவர்கள் இங்கே இந்த உற்பத்தி பொருட்களை வெளிநாடுகளுக்கோ உள்ளூரில் அனுப்புவதற்கும் அந்த உற்பத்திக்கான மூலப்பொருட்களை வெளியிலிருந்து கொண்டு வருவதற்குமான பிரயாண ஒழுங்குகள் திறம்பட செய்யப்பட வேண்டும். அந்த வகையிலே உங்களுக்கு தெரியும், நான் பல தடவை இந்த சபையிலே கதைத்திருக்கிறேன். முதலும் எங்களுடைய வடக்கு மாகாணத்திலே இருக்கின்ற காங்கேசன்துறை துறைமுகத்தை அபிவிருத்தி செய்வதற்கு இந்திய அரசாலே வழங்கப்பட்ட கிட்டத்தட்ட 65 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் இன்று வரை பாவிக்கப்படாமல் தொடர்ச்சியாக இழுத்தடிக்கப்படுகிறது. காரணம் எனக்கு விளங்கவில்லை. எங்களுடைய காங்கேசன்துறை துறைமுகம் அபிவிருத்தி செய்யப்பட்டால் இது ஒரு கடன் இல்லை, இது ஒரு இனாமாக கிராண்டாக கொடுக்கப்படுகிறது. காங்கேசன்துறை துறைமுகம் அபிவிருத்தி செய்யப்பட்டால் மாத்திரம்தான் எங்களுடைய வடக்கு பிரதேசத்துக்கு தொழில் முயற்சியாளர்கள் வருவார்கள். வடக்கு மாகாணத்திலே ஒரு பொருளாதார மறுமலர்ச்சி ஏற்படும் என்பதை எவரும் மறக்க முடியாது. அந்த வகையிலே இந்த அரசாங்கத்துக்கு முக்கியமான ஒரு கடப்பாடு இருக்கின்றது. இந்தியாவால் வழங்கப்பட்ட கிட்டத்தட்ட 2200 கோடி ரூபாய் இலங்கை ரூபாக்களை பயன்படுத்தி தயவு செய்து இந்த காங்கேசன்துறை துறைமுகத்தை அபிவிருத்தி செய்வதற்குரிய ஏற்பாட்டை நீங்கள் செய்ய வேண்டும். அதேபோல
இந்த தொழில்துறை அபிவிருத்திக்கு எரிசக்தி என்பது மிகவும் முக்கியமானது. அந்த எரிசக்தியை கூட உரிய வேளையிலே குறைந்த விலையிலே கிடைக்கக்கூடிய ஒழுங்குகள் இருந்தால்தான் பொருளாதாரத்திலே முன்னேற முடியும். அந்த வகையிலே இலங்கை, இந்தியா, ஐக்கிய அரபு ராச்சியம் 3 நாடுகளும் சேர்ந்து திருவோணமலையிலே இருக்கிற எண்ணெய் குதங்களை அபிவிருத்தி செய்து அங்கு அந்த எண்ணெய் குதத்திலே பெருந்தொகையான எண்ணெயை சேமிக்கக்கூடிய வசதிகள் இருந்தும் இந்த உடன்பாடு எழுதப்பட்டு 1.5 வருடங்கள் காலமாகி இன்று வரை எந்த வேலை திட்டமும் நடைபெறுவதாக அங்கே தெரியவில்லை. அந்த வகையிலே எங்களுடைய நாட்டினுடைய தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கு அரசியல் மற்றும் பொருளாதார ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்த வேண்டிய முக்கியமான பொறுப்பு இந்த அரசாங்கத்துக்கு இருக்கிறது. மக்கள் அதை எதிர்பார்த்து தான் உங்களுக்கு வாக்களித்தார்கள். அடுத்ததாக இந்த அவசரகால சட்டம் தொடர்பாக இன்றைக்கு இந்த சபையிலே அவசரகால சட்டத்தை மிக மோசமாக பயன்படுத்தி, பயங்கரவாத தடை சட்டத்தை மிக மோசமாக பயன்படுத்தி எங்களுடைய மக்களை கொன்றவர்கள் இன்றைக்கு அவசரகால சட்டம் சம்பந்தமாக பேசுகிறார்கள். அவர்கள் பேசக்கூடாதுன்னு சொல்லல. அவசரகால சட்டம் எங்களுடைய நாட்டுக்கு தேவையில்லை என்பது, அதை நாங்கள் எதிர்க்கிறோம் என்றது தமிழ் பேசுகின்ற மக்களுடைய பிரதிநிதியாக நாங்கள் இன்றும் கூறி வருகிறோம். இன்றைக்கும் நாங்கள் அந்த சட்டத்தை எதிர்ப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம். ஆனால் இந்த சட்டத்தை அவதூறாக பயன்படுத்தியவர்கள் இன்றைக்கு அதை பற்றி கதைக்கிறது ஒரு வேடிக்கையான விஷயமாக இருக்கிறது. இன்னொரு முக்கியமான விடயத்தை சொல்லி முடிக்கிறேன். எங்களுடைய டிரான்ஸ்போர்ட் சம்பந்தமானது. இப்போ பொருள் எங்களோட போக்குவரத்து சம்பந்தமாக மாகாணங்களுக்கு இடையிலான போக்குவரத்து தொடர்பான இந்த சட்டமூலத்திலே 20% ஒரு நிறுவனமோ ஒரு தனிப்பட்ட நபரோ ஒரு வழித்தடத்திலே 20% மேலதிகமான வாகனங்களை வைத்திருப்பவர்கள் சம்பந்தமாக பேசப்படுகிறது. அதுதான் உச்சவரம்பாக இருக்கிறது. ஆகவே ஏற்கனவே 20% மேலே வழித்தடங்களை வைத்திருக்கிறவர்களுக்கு என்ன செய்ய போறீர்கள் தெளிவை அமைச்சர் அவர்கள் சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரமில்லை, தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவால் வழிநடத்தப்படுகின்ற வவுனியா பேருந்து நிலையத்தை தயவு செய்து வடக்கு மாகாண போக்குவரத்து துறைக்கு அதை கையளியுங்கள். அந்த எங்களுடைய வவுனியாவில் இருக்கிற அந்த பஸ் நிலையத்தை பராமரிக்கின்ற பொறுப்பை மாநகராட்சிக்கு வழங்குங்கள். அதன் மூலம் மாநகராட்சியும் வடக்கு மாகாணமும் வருமானத்தை பெறுவதனூடாக மக்களுக்கு சிறந்த சேவையை வழங்க முடியும் என்று கேட்டுக்கொண்டு இது தொடர்பான மேலதிக விவரங்களை சபைக்கு நான் முன்வைக்கின்றேன். நன்றி. உங்கள் ஸ்டைலுக்கு நேரம் சேர்க்கும் சரியான இடம் டைம் டெல்லர். நீங்க வாட்ச் பிசினஸ் செய்யறவங்களா இல்லாட்டி செய்ய பாக்குறவங்களா, உங்களுக்கு நாங்க பெஸ்ட் விலையில பெஸ்ட் வாரண்டியோட பெஸ்ட் ஐட்டங்கள்ல நிறைய மோர் தென் வெரைட்டிஸோட தரத்துக்கு நாங்க ரெடி ஆகிறோம். எங்கள்கிட்ட எல்லா ஐட்டமும் வாரண்டியோடையும் வரும், நல்ல ஐட்டமும் மீக்குது, அதே மாதிரி லோ பிரைஸ்லயும் மீக்குது. ரிட்டைல் எடுக்கணுமெண்டா ஒர்க்கிங் கஸ்டமரா இருந்தீங்கடா வந்து நீங்க வாங்க, நாங்க ஹோல்சேல் விலைக்கு உங்களுக்கு ரிட்டைல் தருவோம். எங்களோட கடை இருக்குது பேட்டால 2nd Court Street நம்பர் 54 மார்க்கெட்ல சரியா கந்தரோட்டைக்கு சரியா ஆப்போசிட்ல இருக்குது. கடைக்கு நீங்க சாமான் எடுக்கானி பரவாயில்ல, சும்மா விசிட் பண்ணி பாருங்க. என்னோட கான்டாக்ட் நம்பர் 0768782482419. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.